முடிக்கிறா மண்டி அதாவது வேலை எனக்கு வச்சு போய் போனாக்கா ஒளி ஏட்டி ஏறி போச்சுன்னா எல்லாம் ஒரு பையன் வர மாட்டான். எதுக்கு? ஒரு 4 நாளைக்கு வாங்கலாம். எதுக்கு? மண்ணு இருக்குதா? 3 நாளைக்கு தூரம் கிடையாது. ஓ சிவகண்டம் தேடி அந்த ஆளு கூப்பிடு. சிவகண்டா சிவகண்டோ சிவகண்டா வாடா சிவகண்டோ சிவகண்டா எங்கடா அவன் வாடா அப்பாதே பொண்ணு தண்டை எப்ப பிடிச்சாருங்க அந்த மாதிரி சாமி ஆளு கேட்டுங்க சிவகண்டா இங்க வா. என்ன பண்ணாங்க சாமி? என் காசு அறுத்துட்டுறாம்மா காலமாதே. இன்னைக்கு தாண்டா கச்சிருக்கான் ஆளு. எதுக்கும் கவலைப்படாத, எதுவும் கவலைப்படாத. நாளில இருந்து நீ வாங்கின அட்வான்ஸுக்கு பூரா பூர்த்தி பண்ணிடலாம். எவனுக்கு எத்தில் லோடு இறக்கணுமோ எவனுக்கு அம்மா கொடுக்கணுமோ அதை விட தாண்டி எஸ்டா இன்னமும் ஒரு 15 லட்சம் கல்லு அறுத்துடலாம். மண்ணை வாயில கொட்டத்துக்கு அது எங்க இருக்காங்க? ஓ அது கிட்ட இருக்காண்டா, எங்க போய் தேட வேண்டிய கையிலே பிடிச்சிருக்கா. எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ ஒரு மண்ணை விட்டு ஒரே வழியா தண்ணி விட்டு வச்சுட்டாலும் என்கிட்ட ஆள் இருக்கு. இருக்காட்டா இப்ப எல்லாம் மெரிக்க ஆள் வழியா ட்ரக் விட்டு ரொட்டி விட்டு அடிக்கிறானுவோம். அந்த கல்லு சரியில்லை, அது வெட்டி வெட்டி போட்டுட்டா அதனால கல்லு பொழுதுன்னு போகுது. அதனால நல்ல காலால மெரிக்க ஆள வேணும்னியா என்கிட்ட இருக்க ஆளு இருக்காண்டா ஆளு யாரா கூப்பிட்டு பாக்கா. நீ எங்கேயும் போய் பசி ஏற்றி வண்டி ஏற்றி தர வேணாம், நான் ஆளை பிடிச்சான்ட்டேன். அதனால ஒரு நாளைக்கு 500 சம்பளம் போட்டுறனா போதும். அதுக்கு நான் வாங்கிட்டுமா ரெண்டா கூட வாங்கிட்டோம். வெண்ண மாதிரி இருந்தா பாத்துக்க, அப்படியே கட்டுல அள்ளி போட வேண்டியதான். அப்படியே தானாவே அப்படி நெருவிக்கும். அந்த மாதிரி வெள்ளக்காரன்டா பாத்துட்டான்னு சொல்றானே சொல்றான். வண்டி பாலத்துல ஒரு ஆள் பிடிச்சாதுக்கேன். புளியாங்கோட்டை ஆளை கூட்டின்னு வரும், நேரா பேசணும். ஐயோ அவன் பொண்டாட்டி அவனும் போய் கல்ல அறுத்தாங்க. அவன் குடி குடிச்ச கண்மேட்டி என்ன பண்ணான்? பாட்டில் குடிச்சிட்டு அவன் பாட்டி இடம் கிடைச்சிருக்கான். மூச்சா கிடைச்சிருக்கான். என்ன பண்ணா பாட்டில ஓடிச்சு மண் மேல தூக்கி போட்டு மண்ணு மேல இவன் ராத்திரில கோட்டை குடிச்சிட்டு மண்ணை எடுத்து விட்டு தண்ணியை விட்டு இவன் போய் மெரிச்சான். என்னக்கா கால கண்ணாடி ஓடு. ஆமா திரும்பி இந்த கால ஓச்சான். இந்த காலையும் போது 8 அடி வைக்க முடியல. இவன் முன்னாடி போய் சொன்னான். அது வந்து தேடி பார்த்து அதுக்கு ஒண்ணு கிடைக்கல. திரும்பி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அது மெரிச்சுது. அது காலையும் போனது. 2 பேரும் போய் கட்டி ஆட்சி புத்தில சீ பிடிச்சி போகாதுக்காங்க. எப்படி ஆயிலும் ஐயா என்ன சம்பளம் கேட்டாலும் கேளுங்க. அட்வான்ஸ் கொடுத்தவன் போடா சண்டைக்கு வரான். கல்யாணத்துக்கு கொடுக்கல அவன் கடைகளை போட்டவனே உட்காந்துருக்கான். கவர்மெண்ட்ல இருந்து வேற வருஷம் இன்ஜினியர் வேற ஏன்டா ஊரு கட்டல அங்க வந்து பேசுறாங்க. கேன்சல் பண்ணிடுவோம் ஊட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஐயா நீ ஒண்ணு அம்மா சம்பளம் கேளுங்க. ஏன்னா எத்தனை போடுறனாலும் சாப்பிடுங்க. எத்தனை கறி வேணாலும் கேளுங்க. ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு அந்த மண்ணை மட்டும் சும்மா மெரிச்சு கொடுத்தா போதும். அவங்க உட்காந்துக்கினே முடியாது கொதுமா இருந்தாலும் அறுத்துருவாங்க. நான் எங்க சாரி பார்த்தேன் ஐயா இப்ப மெரிச்சிக்கல தெரியும் என்ன பண்ணுங்க. அவனை பெருமை ஐயோ பங்கம் அவனை இதெல்லாம் குரு அவரோட பங்கம் இல்லையா? இவர் தான் குரு. ரெண்டாவது குரு இந்த மாதிரி மண்டியில மயிர் இல்லாம லேட்டா நினைக்கிறீங்க. சில பேருக்கு முன்னால இருக்கா, சில பேருக்கு பின்னால இருக்கா. இவனுக்கு பாருங்க 2 பக்கமுமே இல்ல. மண்டியில மயிர் இல்லாம மூளை சாஸ்திப்பா. ஓ உனக்கு மூளை சரியான மூளைடா. உனக்கு பூத்தலை வரது பூரா மூளைதான். ஆமா போய் இரும்பு விடு காரி போச்சு.
லட்சுமணன் நாடக சபை சபைக்கு வந்து ஆமா தென்னாட்டு மன்னன் தென்னாட்டு அரசன் சித்த அரசனா அரசனா எனக்கு தெரியும். உங்களை பார்த்தா அப்படியும் பார்க்க முடியல இப்படியும் நினைக்க முடியல. மூஞ்ச பார்த்தாக்கா இப்படி நெடுக்கி அடிச்சிங்க குறுக்கி அடிச்சிருக்கீங்க. நீ என்ன ஒரு ஆள்னே தெரியாது. நானே முன்னாடி லோல் போட்டு கிடக்குறேன். ஆம்பளை போத நான் ஒரே ஆள் தான். ஆம்பளைக்கு ஆம்பளை ஆம்பளை எனக்கு தான் மீசை இருக்கு. நான் ஆம்பளை இல்லையா? ஆம்பளை ஆம்பளடா. ஓ மீசையோட பெரிய மீசை வச்சிருக்கான் பாரு. தனப்பால் தனப்பால் அவன் ஆம்பளை இல்லையா? பாரு பொங்கு மீசைக்காரன் பாரு. வீரப்பன் தம்பி வா இவரு வீரப்பனுக்கு சித்தப்ப மகனுக்கு அக்கா இருக்காங்கல்ல, அக்கா மருமகனோட பேரனுக்கு அவன் சின்னைக்கு தம்பி இருக்கா இல்ல, அவன் தம்பியோட அன்னைக்கு மூத்தாரோட தங்கச்சி பையன். யாரதான் சொல்ல வர நீ ஒண்ணும் புரியல. இவாட்டும் போறான் மெட்ராஸோட இருக்குது வேதாளம் புரியானா மெட்ராஸுக்கு போற நீ எங்க வழிமுறையோட சொல்லுமே இல்ல. உனக்கு கேள்வின்னா தெரியலங்க. வீரப்பா இருக்கா இல்ல, வீரப்பன் அவங்க தம்பி இருக்கா தம்பி தம்பி போட்ட அண்ணனுக்கு தங்கச்சி மருமகனுக்கு அக்கா பேரனுக்கு சின்ன தம்பி இருக்கா இல்ல, சின்ன தம்பி அவன் அன்னைக்கு அண்ணியோட அக்கா மருமகன். ஐயோ உன் மூளைக்கும் உன் அறிவுக்கும் அந்த கலர் மொத்தம் உன் ஓசனைக்கும் அதனாலதான் மூளைக்கும். அதனாலதான் 2000 கொடுத்துட்டு 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. சும்மா கொடுக்குறீங்க. 2000 சம்பளம் 2 லட்சம் அட்வான்ஸ். ஏன்டா அட்வான்ஸ் கைக்கு வானான இருந்தா போகுது. ஏன்னா கைக்கு வேற ஐம்பது வானான இருந்தா போகுதுண்ணா அப்படிங்கிறான். 5000 ரூபா கொடுக்குறா மூளை தொட்டுதான். அதுதான் உன் பெருமையை சொல்றேன் தம்பி. தம்பி சொல்லுவோ, நீ இங்க இருக்கிறாள் இல்ல, உன் மூளைக்கும் உன் ஓசனைக்கும் உன் அறிவுக்கும் நீ எங்க இருக்கிறாள் இல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாள் இல்ல, எங்க ஜப்பான்ல இருக்கிறாள் நீ. தம்பி இன்னைக்கு அந்த வேலை தான் மெயினா ஓடிட்டு இருக்கு. எந்த வேலை? ஜப்பான் வேலை இருந்துன்னு வச்சுக்க, எந்த வேலையுமே தேவையில்லை. சும்மா வந்து உட்காந்து கூத்தாடினு உனக்கு முட்டையில இருந்து பிராஞ்சில இருந்து கறி பிரியாணில என்ன சாப்பிடுறியா எல்லாம் வரும். அது இல்லாதோடு தான் லோல் போட்டு கிடக்க வேண்டியதா. நீனும் உன் அறிவு காட்டலுக்கும் நீ இங்கேயா இருக்கா? இருப்பா நீ ஊமானுக்கு போப்பா. அதுக்கேட்டா போகுது. நீ எப்படி அப்படி இருக்கிய? நீ எந்த ஆம்பளை? ஒருவன் தான் ஆண்மகன். நீ எந்த ஊரு? நானும் ஆம்பளையா? நானும் ஆம்பளை. நீ ஆம்பளை தான். இவங்களும் ஆம்பளை தான். நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானா? இன்னும் நீ மீசி எல்லாம் ஆம்பளை தான். நானும் ஆம்பளை சொல்றேன். நீ பொம்பளை போடுற பையன். பாடு போட்டான். நான் பொட்டியா? ஓ ஆம்பளையாயோ பொட்டா? ஓ நான் கல்யாணம் பண்ணி 5 புள்ளிய பெற்று அது கல்யாணம் பண்ணி பேர புள்ளி எடுத்து தம்பி கேட்ட பாரு. இவனும் ஒரு பொட்டை. அவனை பொட்டேன்னு சொல்ல கல் எடுத்து மாட்டி வச்சிருவான். அவன் ஆம்பளை ஆடுறான் கல்யாணம் பண்ணல, அவனு போய் பொட்டேன்னா எவன் கொடுப்பான்? ஆம்பளைக்கு ஆம்பளை பிறந்தவன் இந்த ஒருவன் தான். ஆம்பளைக்கு ஆம்பளை. என்னடா இது? கேக்குறவன் கேனா இருந்தா காத்துல கடப்பார பறந்து வந்து சூத்துல குத்தி செய்யணுவானா? என்னடா ஏன்னா கேனு தானே கேக்குறவன். அதனால எதை சொன்னாலும் ஏத்துக்குவான். அதான் கேக்குறவன் கேனா இருந்தா காத்துல கடப்பார பறந்து வந்து சூத்துல குத்தி செய்யணும். அந்த மாதிரி ஆம்பளைக்கு எந்த உலகத்துல அதானே பின்ன எப்படி நான் படிச்சேன்? என்ன சூத்துல அடிச்சா வயலுக்கு பையெல்லாம் கொட்டிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆம்பளைக்கும் பொம்பளைக்குமே புள்ள பார்க்க முடியாது. ஆஸ்பத்திரியா கோயில் அவன் ஓல் பட்டு கோயில அங்க படுத்த வர்றான், மனுஷு வச்சுங்கிறான், மருந்து குடிச்சு செத்த கூட போறான் சில பேரு. அந்த மாதிரி இருக்கும்போது ஆம்பளைக்கு புள்ள எந்த உலகத்தையா பிறக்கும்? இவரு போறதாரு அவருதான் இவரு நீ மொட்டையா சொன்னா நான் எப்படி தெரிஞ்சு எந்த ஆம்பளைக்கு எங்க போய் எவன் புள்ள பார்த்தான்? எப்படி என்றால் பாரிலே வந்தா துறந்த வத்தாயினாலும் பரமளஞ்செருமலத்தவரத்தானாலும் மீறி வந்த மோகினி மாத்தாலும் அந்த மேல நசிவனுடைய விந்து வாழும்.
ரெடி போல அடை பரிசத்தம் போல பிரமரத்தில் கண்டு வைந்தார் போலம் அது அரணால் கரந்தனில் உருவாயிடம் எங்க கையாளர பொன்னாடு இதுக்கெல்லாம் எவன்டா விட கண்டுபிடிக்கிறவன் என்ன பத்மா சூரன்னா மோகினின்னா வார்த்தைலாம் முயற்சின்றான் என்னடா இதா விளங்க சொல்லியா ஒரு காலத்தில் 12 ஆண்டவன் பத்மாசுரன் அம்மா சொல்லிக்கிறாங்க மரண காப்பரிக்கு ஆளு தலைவன் அதுக்கு பார்த்தான் பத்மாசுரன் பட்டவன் கையில மரங்களை கோரி நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக தவத்தை ஓ 10 மாசம் சூரன் 10 மாசம் சூரன் 5 மாசம் சூரன் 10 மாசம் சூரங்க பத்மாசுரன் பார்த்தார் நீண்ட நாட்கள் தவத்தில் இருக்கிற காலத்தில் பார்த்தார் கையில நாகாரு நீண்ட தவத்தை புரியாரு அப்படி அந்த தவத்துக்கு சென்றாரு நேர்ல போய் ஏன் அம்மா கடுமையா கவலை அப்படி பாக்கணும் அவனுக்கு அருள் கொடுக்கணும் அப்படியே கையில வரவனாங்க செல்லுகிற காலத்தில் பார்த்தான் 10வது வரன் கையில நாதால் எதை கேட்டாலும் தட்டாமல் தருவேன் என்று ஒரு சத்தியத்தை கொடுத்தான் நான் சொல்கிறேன் நம்பிக்கை ஈஸ்வரம் மேல பார்த்தார் புத்திசாலியாட்டிருக்கு பத்மாசுரம் நீண்ட நாட்களாக தவத்தை புரிகிறாய் அதனால உன் தவத்தை மெத்துக்கொண்டு நீ எதை கேட்டாலும் தட்டாமல் தருவேன் சத்தியத்தை கொடுத்தான் சிவபெருமானம் அதான பின்ன அவன் நல்ல மூலக்காரன் ஆமா பத்மாசுவர பெண்ணு சத்தியம் கேட்டான் நான் மூலக்காரன் சிவபெருமான் ஐயா கையில நாதா என் கரத்திலே இது 30 ஆயுதம் இருக்கு வால் பிண்டி பாலம் எந்த ஆயத்தாலும் எல்லா ஆயுதமும் இருக்கு ஆமா எந்த ஆயத்தாலும் எதிரியை வெல்லக்கூடாது இங்க பாருடா ஏன் சண்டை போட்டாதான் சண்டையே செல்லக்கூடாது நானும் கத்தி அடிச்சு சண்டை செய்யக்கூடாது கத்தியால எடுத்து ஒருத்தர் சண்டை செய்ய ஆயத்தை எடுத்து எதிரியாக பட்டணும் வந்தால் சூளத்தை எடுத்து குத்தக்கூடாது குத்தாது என்ன சண்டை போடுறது கத்தி தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டு நாம என்ன கை நீட்டிக்க முடியும் முன்னே சொன்ன மூலக்காரன் 32 ஆயுதம் இருக்கு 32 ஆயுதத்தை எடுத்து என் கரத்தால் எதிரி வந்தால் சண்டை செய்யக்கூடாது வேறும் வரும் ஆமா ஒருத்தருக்கு ஒருத்தர் களைப்பா இருக்கும் ஒருத்தர் சோர்ந்து போவான் அது வீரம் இல்லை அந்த மாதிரி சண்டையும் வேணாம் அப்படி எப்படி எதிரி வெள்ள என் வலதுகாரன் பட்டது யார் சென்னில் வைத்தாலும் எதை பார்த்தாலும் தொட்டாலும் பசியா போ கடவுள் என்று வரத்தை கேட்டான் ஓஹோ கத்தி எடுக்க கூடாது ஆமா ஒருவரோட யுத்தம் செய்யக்கூடாது போர் புரிய கூட மல்யுத்தம் எந்த கதையும் எதுவுமே எடுக்கக்கூடாது என் கையை எவன் மேல வைக்கணும் எதிராளியோ எனக்கு பகைவனும் ஆகாதவனும் அவன் தலையில வச்சா புஷு பார்த்தார் கையில பத்மா சூரா எப்படா போட்டான் அறக்கரைகளால் எப்படா போட்ட வரலாம் கேட்டாங்க கேட்டா என்று சிரித்தார் கையில அவரே சிரிச்சாரு அடவாடா நீ அறிவு பொறுமா வர கேட்கிறியா புத்திசாலி தாண்டா கேட்ட பிரகாரம் ஒரு வலதுகாரன் பட்டது யாரு சென்னில் வைத்தாலும் எங்கை தொட்டாலும் பசியா போ கடவுள் என்று ஆமா பணத்தை கொடுத்த வேண்டிய கையில சென்று வருகிறது பிச்சாடி வரலாம் கொடுத்த வரமாகப்பட்டது செய்யோ பொய்யோ கடுமையான தவறு செஞ்சு வாங்கணும் ஏன்னா தேவர சூழ்ச்சிக்காரன் ஏமாச்சிருக்கீங்க ஒரு எதிரி வரோம் நீ வரம் கொடுத்த கொடுக்கணும் எப்படி கட்டு எனக்கு எப்படி தெரியும் நான் போய் அவன் தலையில கை வச்சு எரி கை வச்சு அவன் எரியலாம் ஒரே கொடுத்தா என்ன மாதிரி வச்சிருவான் அதுக்கு என்ன பண்ணும் நீ கொடுத்த வரமாக மாட்டது செய்யோ பொய்யோ ஓன் சென்னிலே தான் கை வைக்கிறேன் அதாண்டா சரி அவன் சீஸ்வரன் தள்ளிய ஏன் வேற யாரும் இல்லையாங்க இல்ல ஓ சிவபெருமான் வரம் கொடுத்தாங்க தள்ளிதான் கை வைக்கணும் ஈட்டிய மரத்திலே கூறு பார்க்கணும் ஒரு கத்தி தீட்டுறோம் ஆமா தீட்டின உடனே அதிகாரத்தை வெட்டி பார்க்கணும் அதுலயே வெட்டணும் ஆமா அப்பதான் வெட்டுதா திருப்பி தீட்டும் அவன் மரம் அங்க இருக்கு மரம் இங்க இருந்தா தீட்டுப்பாங்க வெட்டலாம் திருப்பி அம்மா களைப்பி அம்மா நேரம் ஆகும் அதனால வெட்டி பார்த்தோம் பார்த்தான் பத்மாசுரா பட்டவன் ஓட்டாண்டி வரமா நீ கொடுத்த வரமா பட்டது ஐயோ பொய்யோ நான் யாரு சென்னை பயந்துக்கினேன் ஆமா பாருண்டா ஓகிற காலத்துல
இவனா சொன்னா வட்டவன் பின்னாடி இவனும் விடல ஆமா இவனும் தோத்துறான் ஆமா அவரு ஓட இவரும் ஓட ஓட ஒரு ஓட 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 என்ன ஓட ஐயோ ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆமா பார்த்தா கையில வரவா வட்டவரும் பூங்கல் காட்டு புகுந்து பூங்கல் மாத்திர பறந்து கொண்டே போறான் மூங்கில்ல போய் புகுந்தாரு ஆமா பார்த்தான் பத்து வால் பித்தாடி வரமா ஓட்டாடி வரமா எங்க வர ஒரு கழுவு வட்டால் உருவெடுத்து அந்த மூங்கில கலந்து கொண்டு போறார் பார்த்தான் பரவ கடவுள் அவரு அரடிக்கு ஒரு கனவு வச்சு அவரு வந்து போறாரு அப்படியே தடை போட்டு போறாரு இவன் எந்த தடையும் பார்க்கல கனவு பாக்குறான் தொலைச்சா போறான் விட மாட்டான் என்று அந்த மூங்கிலிருந்து வளர்ந்து ஓடினார் ஓடி ஐவாலாம் கட்டில் புகழ்ந்தான் ஐவேல காட்டுக்குள்ள போனாரு இப்ப மூங்கில்ல ஒரு சின்ன ஓட்டே இருக்கும் ஆமா எதனால ஏன் இந்த பத்மாவரம் கருவண்டா போன தோறு தான் அந்த மூங்கில் வளர்ந்து ஏன் வளையுது இப்படி ஏன் இந்த கைலாக வரவன் வளர்ந்து போய் வளைஞ்சு கீழே வந்து கீழே வந்து ஐவேல காட்டுக்கு ஓடணுமே ஆமா அப்படியே ஐவால காட்டில் புகுந்து ஐவால காட்டில் கூடினார் லிங்க வடிவமா போய் உட்கார்ந்தார் பார்த்தான் பத்மாவரம் பட்டவன் இந்த ஐவால காட்டை எப்படி எழுப்பது என்று ஒரு வெள்ளாளை உருவெடுத்து அந்த ஐவால காட்டை செஞ்சு வந்தான் இல்ல வாய் ஓட்டாடி வரமா ஒரு பக்கத்துல விட முடியாது இந்த காட்டை எனக்கு தெரியும் அப்படி வெள்ளாட உருவெடுத்து அந்த ஐவேலங்காட்டை அந்த ஐவேலங்காய் போறான் ஒரு படமா இருந்து பேஞ்சு கொண்டே போயிட்டாரு அந்த வழி பார்க்கும்போது நாரண வருகிற காலத்திலே பார்த்தா நாரண பட்டவன் தாத்தா இக்கு நேர்ந்து விட்டது அப்படி என்று எங்க போனாரு வைகுந்தம் தாத்தா சொன்ன மும்மூர் தேவரிலே அருவம் உருவம் இல்லாத ஆமா அனல் ராயன் அவருக்கு என்ன ஆபத்து வரப்போகுது இந்த மாதிரி யாரால எந்த ஆபத்து வரத்தை கேட்டாரு தாத்தா கொடுத்தாரு பரம் கொடுத்த தலையில மச்சான் இப்ப ஐவேலங்காய்க்குள்ள போறாரு ஆமா மேயிறான் மேய்ஞ்சு கொண்டே போறான் பார்த்தார் வட்டவரும் இது ஐவேலங்காடு சென்றார் இந்த ஊருக்கு போன தாத்தா அவனை உன்னால வெல்ல முடியாது கொன்றுவான் உன் காலத்திலே அமிர்தங்களுடைய காலத்திலே மோகினி உருவம் எடுத்தாய அந்த உருவத்தோட போனால் அந்த சூரனா இருக்கலாம் ஒரு வேலை அவனுக்கு ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் ஆமா அப்படி சொன்னா ஒரு ஊரை கெடுக்கிறோம் பாப்போம் ஆமா ஒரு உலகத்தை ஏமாத்துற ஒரு பெண்ணு ஆமா தாத்தா இந்த வடிவத்தோட போனவன் அழிக்க முடியாது ஆமா உன் மச்சான் கொடுத்துலாம் வரோம் நீ போன பொசிக்க வந்து அவன் ஓந்தல்ல வச்சுவான் ஆமா இரும்புக்கு ஆமா உன் காலத்துல அதுல ஒரு பரமம் தேவரபுரம் அமர் காலத்திலே மோகினி உருவம் எடுத்தாய் அந்த மோகினி உருவம் எடுத்து சென்றால் அவனை வெல்லலாம் பார்த்தார் என்பவர் நாராயண வட்டவரம் இதோ நாராயண ஒருத்த பிரகாரம் ஆகினாங்க சென்றால் மோகினி உருவம் எடுத்தவன் பார்த்தான் பத்மாசுரன பட்டவன் ஆஹா இந்த உலகில் ஜன்னிலே அழகான பெண் இவங்க தான் போற கையாக பரவன் எப்பனாலும் பாத்துக்கலாம் அப்படியே பெண்ணை கட்டி சாரா ஐயா உங்களை நீண்ட காரணமாக தவத்தில் இருந்து அசுத்தமாய் உள்ளது இருக்கு எங்க ஜலம் இருந்தால் நீராடி வந்து விட்டால் நல்லா குளிச்சுட்டு போட்டு குளிச்சுட்டு வா செண்டு கிண்டு அடிச்சுன்னு வா அப்ப கட்டி சேருதன் அப்படி எம்பமா நாராயண மோகினி சொல்ல பார்த்தான் பத்மாசுரா பட்டவன் பரமன் கொடுத்த வரத்தை மறந்து 4 பீசன் சென்றான் போனான் ஆமா பார்த்தா எம்பமா நாராயண பட்டவரும் 4 திசையில ஜலமில்லாத எங்கேயுமே தண்ணியில 4 திசை ஓடினால் ஜலமில்லாத பெண்ணு ஜலம் எங்க கிடைக்கவில்லை உன்னை கட்டி சேர்கிறேன் நான் வருகிற வழியில ஒரு மாட்டான் குழம்பில நான் ஜலத்தை கண்டேன் கொஞ்சோண்டு இருந்தது ஆமா அதை வாதுகிறா தொட்டு குளிக்காத போனாலும் ஆமா தொட்டு தள்ளி வச்சு தெரிச்சு வந்தாலும் வந்துட்டான் தோழ நீங்க விட உனக்கு இன்ப சுகத்து வருவேன் அப்படியே தெரிவித்து பார்த்தா அதே மாதிரி ஓடணும் பெண் மேல் மேல வந்து
ஓடினான் வாங்கிய வரத்தை மறந்து அவன் வாங்கின வரத்தை மறந்து ஒரு மாட்டான் குழந்தைகள் ஜலத்தை கண்டான் பரமம் கொடுத்த வரத்தை மறந்து அவன் வலதையாரை தொட்டான் களத்தில் தொட்டு வைத்தான் பசியரவா போய்விட்டான் தொட்டு கட்ட வேற அவன் வாங்கின வரதால அவனே புசுக்க போட்டான் தொட்டு 10 மாசம் இருந்தான் இட்டு கட்டவன் கர்ணா மாபலி மாபலி சக்கரை வச்சா இட்டு கட்டான் தொடவா கட்டவன் 1 அடிக்கு 3 அடி தரான்னா போட்டான் போய் சேர்ந்தான் தொட்டு கேட்டான் தான் 10 மாசம் வருனாச்சு தொடவா கட்டவன் ராவணன் அந்த மாதிரி கதை அந்த மாதிரி யாரு இவரு ஐயா மேல இருக்கு ஆமா மச்சான் வெளிய வாயா வாயா வெளிய வாயா பத்மாசுரன் ஒழிந்தான் பயப்பட வேண்டாம் பாருங்கள் நாம் வைகுண்டம் செல்ல வேண்டும் நீ கைலாயம் செல்ல வேண்டும் அப்படி சொன்னா ஏதோ பத்மாசுரன் வேற உருவம் நம்மளை அழிக்க போகிறான் அப்படின்னு முன்னு மச்சான் இருந்தான் ஒரு காலத்துல இந்த பிரமாவும் நீனும் அவன் என் சிறந்த பார்க்க பார்த்தோம் ஆமா என் பாத்தனி பார்க்க பார்த்தோம் அப்பயும் பார்க்க முடியல நான் பெரிய கடவுள் அந்த சூரியன் எப்படியா கொன்ன அப்படி மச்சான் வேணாம் வாயா அவன் நம்பவில்லை கையில வர பட்டவரும் மோகனி அவரை நடத்தவாடி வந்தார் வெளியே பரவ கடவுளா பட்டவரும் பார்த்த உடனே காதல் ஏற்பட்டது இருவரும் ஒன்று கூட இதோ பரவன வீரியப்பட்டது வெளிப்படவும் அந்த வீரியப்பட்டது பூமியில் விழுந்தால் பசியமா போய் வந்து 600 கரத்தால் தாங்கி அறிவு கரத்தால் தாங்கி 600 கரத்தால் மூடவனு அவர் பிறந்து போகிற காலத்துல ஒரு குழந்தை அழகான ஆண் குழந்தை அந்த புள்ளை எங்க அந்த புள்ளையா தெரியுமா யாரு அப்படி அறிவுரை தாங்குவான் ஆமா 600 கரத்தால் மூடவும் பாகின காலத்துல அழகான ஆண் குழந்தை ஆமா கையிலேயே பார்த்தோம் மச்சான் சரியான தப்பு பண்ணிட்டோம் ஆமா இது என்ன பண்ணுறது நீ எடுத்து போய் வைக்கணும் அப்படி அவரு நீ எடுத்து போயா கைலாயம் நான் எடுத்து போக மாட்டேன் இவரு அவரு நான் எடுத்து போக மாட்டேன்றாரு அந்த வழி மார்க்கு போக நார்தான் வந்தானே தாத்தா எல்லாம் மாட்டு பாட்டு 2 பாட்டு ஏவன்தானா தாத்தா அப்படி கேட்டா ஏன்டா தாய் வச்சவனே நீதான்டா இதுக்கு நீ வழி நீதான் சொல்லணும் அப்படி சொல்லி இத கையில உருவானால் இவனுக்கு கையனார் அப்பன் என்றும் ஓஹோ அரிக்கு மரணக்கு பிறந்த நாளே அரியார சுதன் என்றும் யாருக்கு அஞ்சாமல் இருக்குமானா ஐயனார் அப்பன் இவர்தான் ஊரு பெயரை வைத்து இதோ புத்தாங்கம் சொல்ல காட்டிலே அங்க யாரு இருந்தது ருத்ரமகரிஷி இடத்துல என்னை விட்டு ஓஹோ நாலு ஒரு மேனி போய் ஒரு ஒன்னமாக வளர்த்தி ருத்ரமகரிஷியால் வளர்க்கப்பட்ட பிள்ளை நான் இவர் தான் ஒரு ஆம்பளை பொண்ணு அந்த லைன்ல வந்து அப்ப நேசம்தான் அந்த லைனு அட கையில போடுறாங்க அவர் சொல்ல அந்த லைன்ல வந்தானே என்னடா ஐயோ தூரம் போனா அப்புறம் எரிஞ்சுட்டான் அப்புறம் மோகினியா போனாரு அப்புறம் அந்த லைன்ல தான் இப்பதான் புத்துப்பட்டு ஏன்னா புத்தாங்க காடு அது இப்ப முடியும் வனமா தான் இருக்கு வந்தெல்லாம் போன வாரம் பார்த்தல 500 ஏக்கரை என்னமோ சொன்னோம் அதான் சுருக்கிட்டோம்ல அதே சுருக்கிட்டான்னு சொல்ற மாதிரி இப்போ கம்மியா தான் இருக்கு அதே தமிழ்நாட்டில் தொட்டு கம்மியா இருக்கு அதே பாண்டிச்சேரி அந்த ஏரியா வந்ததுன்னா அந்த கோயில் எப்படி தெரியுமா வச்சிருப்பாங்க ஆமா ஒரே ஒரு செடி இருக்காது ஒரே ஒரு மரம் இருக்காது பள்ளிக்கு மட்டமா ஏசி வச்சிருப்பான் சுத்தி பெஞ்சு ஏரியா அங்க இருந்து அந்த நடுவுல மட்டும் புத்துப்பட்டு மட்டும் தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் அது அப்படி தருவாங்க உத்தரமகாரியால் பழக்கப்பட்டு காவல் தெய்வமாக எங்க அண்ணன் வீரபத்திரனை கொடுத்தாங்க வீரப்பட்டனை குடிய காலத்துல ஆமா எனக்கு காவல் புரிய காலத்துல தினந்தோறும் கைலா வரவழைக்கும் செல்வது வழக்கம் அந்த வனமும் ஜலம் இது நதி கரையும் காவல் புரிந்து வருவாங்க ஐயாயிரம் இது வீரபத்திரன் வீரன் அப்படி காலத்துல மலையாள கன்னிகள்
ஓ கன்னிவோ ஆமா மந்திர தந்திர மாயாஜால வித்தவன் கற்றவர்கள் இந்த கண்ணிகளை வருவது இதோ ஜலத்தை குழப்போவது மலரை பறிப்பது அப்படியே மலையாளம் செல்வது. ஓ இப்படியே போயிட்டு தாங்க. பார்த்தா அண்ணனா பாட்ட வீரபத்திரன் தினந்தோறும் கலவை போகுது அப்படின்ற யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா கண்டுபிடிச்ச காலத்து பிடிச்சாரு பிடிச்சி அரவணம் பண்ண வேண்டிய என் அண்ணனை கல்லா கமிச்சு விட்டோம். வீரபத்திரன் ஆமா பார்த்த அண்ணனுக்கு அதை எக்கிட்டு வேண்டும் அப்படி பாக்குற காலத்துல செல்லுற காலத்துல அங்க கல்லா இருக்கிறாரு. அப்புறம் என் மந்திரத்தால் எங்க அண்ணனை உரிமைக்கு எடுத்து விட்டு மலையாளம் சென்றோம். ரெண்டு பேரும் பாம்பு பிடாரன் போல மலையாளம் சென்றோம். அந்த மலையாள கண்ணிகளும் அவங்க அண்ணனா இருக்க முடியாது மலையாள வீரர்கள் சின்ன கைப்பற்றி வருகிற தருவாயிலே ஐயா நான் எனக்கு ரெண்டு தான் தம்பியா ஆம்பளைக்கு வாச்சாரா கடுமணி வாச்சாரா ஆம்பளைக்கு போது ரெண்டா இருக்கும். இல்லடா அப்படிலாம் இருக்காது. அப்புறம் ரெண்டு வந்தால என்ன விவரம் மக்கள். ஓ அப்படி மலையாளத்துல அவங்களை கைப்பற்ற வருகிற காலத்துல பார்த்தா உத்தரமாப்பட்டவரு எனக்கு பொண்ணு பார்த்து வச்சாரா தம்பி ரெண்டு பொண்ணு. ஆமா வேலையாரு யாகத்தில் ஒழித்தா என் மனைவி யாரு தெரியுமா? யாரு? ஊரணி பொற்களை மணவாளன் ரெண்டு மணி கட்டிக்கினியா? 2 மணி திருமணம் முடித்து சீரும் சிறப்பாக இந்த புத்துப்பட்டு எல்லையில வைத்து என்ன வேலை? எல்லை காவலன். ஓஹோ எல்லை காவல்னா காவல் தேண்டா பில்லி வப்பு சூனியம் இருந்தாலும் எங்கள் அனுமதி இல்லாமல் இந்த இருப்புக்கே வர முடியாது. இங்கே வர முடியாது. ஆமா வேற எந்த தேவையான சேர்த்தான் இந்த இருப்பு வரத்தாண்டா எங்க அனுமதி கேட்டது உள்ள நுழைய முடியும். ஓ யாரா இருந்தாலும் ஆமா உங்க அனுமதி இல்லாத வர முடியாது உள்ள நுழைய முடியாது. மணிகர் சர்ச்சு கட்டினா நீ உள்ள ஊர்காரனை யாருன்னு சொல்ல ஊர் நாட்டாமக்காரன். ஆஹா பரவாயில்ல அப்பா நல்ல வேலை தான் உனக்கு. வெள்ளத்தாவை விரகமணியான இருக்கக்கூடிய ஐயா அப்பன் நான் எது மேலே அமர்ந்தது என்றால் இல்ல